கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Colossians 3:1. Since then you have been raised with Christ, set your hearts on things above, where Christ is seated at the right hand of God என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது என்பது பாவங்களுக்காக நாம் மரித்து புதிய வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்வது. பழைய வாழ்க்கையை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறைந்து நம்முடைய பழைய மனிதன் மாம்சம் அடக்கம் செய்யப்பட்டு புதிய வாழ்வை துவங்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்து இருக்கின்ற இடமாகிய மேலானவைகளை தேட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். மேலான வாழ்விலேயே ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை இருக்க வேண்டும். உலகப் பிரகாரமான காரியங்கள் சகலமும் அழிந்து போகக்கூடியது, மாயையானது. அழிந்து போகாத நிலைத்திருக்கக்கூடிய மேலானவைகள் கிறிஸ்து வீற்றிருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த பரலோக மேன்மைகளை நாம் தேட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறபடி நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம், எழுந்திருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த காலங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.